தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீட் மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஜேஇ இருந்தாலும் சரி, அல்லது டிஎன்பிசியான எக்ஸாம், ஸோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலுமே நம்ம அட்டன் பண்ணுற விதங்கள் அப்படின்னு சில இருக்குது. ஸோ அந்த அட்டன் பண்ணுற விதத்தை வந்து கரெக்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை அப்ரோச் பண்ணுற அந்த மெத்தட் இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸாமுக்கும் அந்த அப்ரோச் பண்ணுற அந்த ஒரு விஷயத்த பர்ஃபெக்டாக கரெக்டாக நம்ம செஞ்சுட்டோம்னா ஈஸியாக அந்த எக்ஸாம் நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து மே மாதம் 5ஆம் தேதி நமக்கு நீட்டோட எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்ஷன் விண்டோலாம் ஓப்பன் ஆகி ஒரு 3 நாளில் வந்து முடிய போகுது. ஸோ அடுத்து நமக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து புதிய மாணவர்கள், அதாவது இந்த வருடம் புதுசாக வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவர்களை ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல வந்து அந்த எக்ஸாமுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட்லையும் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் வந்து கொடுக்குறாங்க, தவறாக எழுதுனா மதிப்பெண் குறையுமா, சரியாக எழுதுனா எவ்வளோ மார்க்கு, அப்போ டோட்டல் மார்க் என்ன, நம்ம பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் தேவைப்படும் அப்படின்ற விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த எக்ஸாமோட டீட்டெயில் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நீட் எக்ஸாமுக்கு என்ன பேட்டர்ன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து அவுட் ஆஃப் 720 மொத்தத்தில் 720 மார்க் நம்ம எடுக்கணும். இதுதான் வந்து டோட்டல். ஸோ இந்த 720 மார்க்கு நம்ம எவ்வளோ எடுத்தா பாஸ் அப்படின்றத விட எந்த அளவுக்கு நம்ம அட்டன் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து நமக்கு இருக்கிற சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சரிங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த பயாலஜியில் பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரித்து நமக்கு வரும். ஒரு சப்ஜெக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ண வேண்டியிருக்கு 45 கொஸ்டின்ஸு. அதாவது 50 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுமே 50 கொஸ்டின் வருது. 45 கொஸ்டின் நீங்கள் எழுதணும். இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்லையுமே வந்து 2 பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சுட்டு அந்த பார்ட் ஏல 35 கொஸ்டின் கம்பல்சரி நீங்கள் எழுதணும். ரிமைனிங் இருக்கிற 20 கொஸ்டின் வருது. ஸோ அதில் 15 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் போதும். 5 வந்து சாய்ஸில் போயிடும். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்லையுமே. ஃபிசிக்ஸில் 45, கெமிஸ்ட்ரியில் 45, பாட்னி அண்ட் சுவாலஜி 45 சொல்லி பிரிக்கணும். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் ஏ அப்படின்னு 35 கொஸ்டினும், பார்ட் பியில் ஒரு 15 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். சரிங்களா? அதில் 20 இருக்கும் பார்ட் பியில் மட்டும். ஆனால் 15 அட்டன் பண்ணால் போதும். ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ரெண்டாவது, நீங்கள் எழுதுகிற ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீங்கள் சரியாக எழுதுனீங்கன்னு சொன்னால் 4 மார்க் கொடுத்துட்றாங்க. தவறாக எழுதிட்டிங்கன்னா -1 மார்க் ஆகிடுது. ஸோ இந்த மைனஸ் மார்க் இதுதான் நெகட்டிவ் மார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த நெகட்டிவ் மார்க் அப்படின்றது எதற்காக கொடுக்குறாங்க? ஏன் நெகட்டிவ் மார்க் இல்லாமல் பண்ணக்கூடாதா அப்படின்னா, இதில் 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். போர்டு எக்ஸாம்ன்றது வேறு. அதாவது நம்ம +2 படிக்கும்போது, 10th படிக்கும்போது ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்காது. காரணம் என்னென்னா, அதில் இருக்கிற கான்செப்ட் நீங்கள் ஜஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டினோ, புக்கில் இருக்கிற கேள்விகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கனாவே ஓரளவு நம்மளால் எழுத முடியும். ஆனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற விஷயங்கள் கிடையாது. கான்செப்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சு நீங்கள் படிக்கணும். அப்படி புரிஞ்சு படித்தா மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி எக்ஸாம் எழுத முடியும். அப்படி நீங்கள் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா கூட அந்த போர்டு எக்ஸாமுக்கு எழுதுகிற மாதிரி எழுத முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இதில் எதுவுமே வந்து நீங்கள் படித்த மாதிரியே இருக்காது. அவங்க கேட்குற விதங்கள் வந்து அப்படி தான் கேட்பாங்க. இந்த நெகட்டிவ் மார்க் கொடுக்குற விஷயமே உங்களை அவங்களோட நோக்கமே எப்படி இருக்குன்னா, எல்லா மாணவர்களுமே எந்த அளவுக்கு அதிகமான கொஸ்டினை தவறாக எழுத வைக்கணும் அப்படின்றது அவங்க கான்செப்டாக இருக்கும். கொஸ்டின் எடுக்கிறவங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது டிக் பண்ணுற விஷயமோ இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து மார்க் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டில் ரவுண்டில் வந்து மார்க் பண்ண போகிறீங்க. மார்க் பண்ணி விடுங்க. ஸோ சில இந்த நெகட்டிவ் மார்க் கொடுக்காம இருந்தால் எதையாவது ஒன்று நம்ம மார்க் பண்ணலாம்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எதையாவது ஒன்று மார்க் பண்ணுவாங்க. அது ஃப்ளூக்கில் நிறைய பேருக்கு வந்து சான்சஸ் வரும். ஃப்ளூக்கில் நிறைய பேருக்கு மார்க் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஆகிடும். அந்த ஃப்ளூக்கில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நெகட்டிவ் மார்க் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுறீங்க, அதில் சாய்ஸஸ் இருக்குது. எதை நம்ம ரவுண்ட் பண்ணணும், எதை பபிள் ஷேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியல. எந்த கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணலைன்னா, நீங்கள் ஏதோ ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்க, அது தவறாக போச்சுன்னு சொன்னால் -1 மார்க் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், அந்த கொஸ்டினை ஒமிட் பண்ணணும். விட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ என்னன்னா, நிறைய பேர் சரியான கொஸ்டின் எழுதியிருப்பாங்க. ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக வந்திருக்கும். அது என்ன காரணம்னா, அவங்களுக்கே தெரியாமல் நெகட்டிவ் மார்க் அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த நெகட்டிவ் மார்க் வந்தாவே
ஒரு மார்க்குக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் 1 மார்க் குறைஞ்சிக்கிட்டே வந்துரும். ஸோ அதனால தான் இந்த மாரி விஷயங்கள் இது எல்லாமே நீங்க புரிஞ்சுகிட்டு படிக்கிறது அந்த கான்செப்ட்ன்னு சொல்றது. அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் அப்படின்னு சொல்றது. இப்ப நான் நான் சொல்றது இப்ப நீட்டுக்கு இந்த மாரி பேட்டர்ன் வருது. கண்டிப்பா புதிய மாணவர்களா இருக்கிறீங்கன்னா, நிச்சயமா இந்த விஷயங்கள தெரிஞ்சு நீங்க படிங்க. இது வந்து ஒரு சைடு. ஸோ அடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்டோட வெயிட்டேஜ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காரணம் என்னன்னா, இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில இப்ப கெமிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில அதிக கொஸ்டின் ஒரு வருஷமும் வருது அப்படின்னு தெரியும். ஸோ அப்ப அந்த மாரி விஷயங்கள நீங்க எடுத்து அந்த அந்த சாப்டர்ல இருக்கிற மேக்ஸிமம் கொஸ்டின் என்னவோ கம்பல்சரி நீங்க படிக்கணும். அதாவது வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிற சாப்டர் என்னன்னு பார்த்து, அந்த வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டருக்கு அதிக முக்கியத்துவம் குடுத்து ஃபர்ஸ்ட்டு படிச்சிடணும். சரிங்களா? ஆனா காமனா எல்லாமே நீங்க படிச்சு தான் ஆகணும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பொதுவா மாணவர்கள் கஷ்டப்படுறது அப்படின்றது, நீட் எக்ஸாம்க்கு பிசிக்ஸ்ல அதிக கஷ்டமா இருக்கும். பொதுவா இப்ப எல்லாருமே கஷ்டப்படுறது. அடுத்தது கெமிஸ்ட்ரி. சரிங்களா? உங்களுக்கு பயாலஜி பொறுத்தவரைக்கும் ஈஸி தான். ஆனா பயாலஜில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 360 மார்க் வருது டோட்டலா 2த்தையுமே சேர்த்து. அதிக அளவு மார்க் அதுல இருக்கிறதுனால, மேக்ஸிமம் நெறைய மாணவர்கள் அத அதிகமா படிச்சு, அதிகமா மார்க் எடுத்துட்டு, பிசிக்ஸ்லயும், கெமிஸ்ட்ரியும் ஓரளவாவது மார்க் எடுத்தா நம்மளால கொஞ்சம் கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதுல வந்து ஒரு 60 to 70% அது கரெக்ட் தான். ஸோ நான் சொல்றதும் என்ன அப்டின்னா, நீங்க உங்களுடைய அந்த பயாலஜி, பாட்னி, ஜூவாலஜி நெறைய படிங்க. ஃபுல்லா படிங்க. அவ்வளோ மார்க் 360 மார்க்ல உங்களால ஒரு 300 மேல ஈஸியா கிராஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. 300க்கு மேல ஈஸியா நீங்க ஒரு 320, 310 எடுத்துட்டு, மீதி இருக்கிற 2 சப்ஜெக்ட்ல உங்களால வந்து ஓரளவு மார்க் எடுத்தா கூட, உங்களால ஒரு 450 ஈஸியா கிராஸ் பண்ண முடியும். 450ன்றது நான் சொல்றது கம்மி தான். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. காரணம் என்னன்னா, இந்த போட்டித் தேர்வுன்னு எதனால சொல்றாங்கன்னா, நமக்கு 4000 சீட், 5000 சீட் இருக்குன்னு சொன்னா, எழுத போற மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 15,00,000 இருக்கும். 10,00,000 இருக்குது. ஸோ டோட்டலா சொல்றேன். சரிங்களா? இப்ப தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா 2,00,000, 3,00,000, 5,00,000 சொல்லி இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது எழுதுற மாணவர்களுடைய எண்ணிக்கை. ஆனா சீட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5,050 சீட் அந்த மாரி லெவல்ல தான் இருக்கு. அப்ப இதுதான் போட்டின்னு சொல்றது. இத்தனை லட்சக்கணக்குல மாணவர்கள் எழுதுனா கூட, நமக்கு வந்து சீட் இருக்கிறது ஒரு 5,000 சீட்டோ, 4,000 சீட்டோ அந்த மாரி தான் இருக்கு. அப்ப இதுக்குள்ள நம்ம போட்டி போடணும்னா, அப்ப மதிப்பெண் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல ப்ளே பண்ணுது. அந்த மதிப்பெண்ன்றது ரொம்ப அதிகமா நமக்கு தேவைப்படும். ஸோ அப்ப அதிகமான மதிப்பெண் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவலான முக்கியத்துவம் குடுத்து நீங்க படிச்சிடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். நெகட்டிவ் மார்க் வராம நீங்க எழுதிட்டீங்கன்னாவே, உங்களால ஈஸியா கிராக் பண்ண முடியும். எந்த எக்ஸாமா இருந்தாலும். அது குறிப்பா நீட் மாரி எக்ஸாம் வந்து நெகட்டிவ் மார்க் இல்லாம பண்றதுக்கு ஒரே ஒரு வழி, தெரியலன்னா நீங்க விட்டுறது மட்டும் தான். இது சரியா இருக்கிற மாரி தெரியுது. நான் டிக் பண்ணிக்கிறேன். நான் பபிள் ஷேட் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வீட்ல வந்து பார்க்கும்போது மேபி அது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் வந்துரும். நெகட்டிவ் மார்க் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குமே மார்க்க வந்து கம்மி பண்றதுக்கு காரணம். சரிங்களா? அந்த நெகட்டிவ் மார்க் குடுக்கறதுக்கு காரணமும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நெகட்டிவ் மார்க் இல்லாதவன் நீங்க படிக்க தோணுனா, வழிகள பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈஸி பிராக்டிஸ் அப்படின்றது, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு நீங்க பாஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம சீட்ட வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் இல்லாம எழுதுற விஷயங்கள பார்த்துக்கங்க. அதிக மதிப்பெண் இருக்கிற சப்ஜெக்ட் அதிக முக்கியத்துவம் குடுங்க. வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர் அதிகமா படிச்சீங்கன்னாவே, ஓரளவு உங்களால கிட்ட வந்துர முடியும். இல்ல சார், நான் 720க்கு கண்டிப்பா 680, 700 நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, நீங்க இந்த வெயிட்டேஜ் சாப்டர், இது முக்கியமான சாப்டர், இது முக்கியம் இல்லாத சாப்டர் அந்த மாரி எதையுமே பிரிக்கக்கூடாது. கம்பல்சரி நீங்க எல்லா சப்ஜெக்ட்டும் தரோவா லைன் பை லைன் என்சிஇஆர்டி புக்ஸ கம்ப்ளீட்டா தரவு பண்ணணும். அப்படி நீங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் தரவு பண்ணீங்கன்னா மட்டும் தான், நீங்க சொல்ற லெவல் அதான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா? 680, 670, 700 அப்படின்னு சொல்லி அந்த லெவல்ல நீங்க கிராஸ் பண்ணணும்னா, ஒரு சப்ஜெக்ட்லயுமே லைன் பை லைன் என்சிஇஆர்டி தரவு பண்ணணும். இதுல +1, +2 2த்தையுமே இம்பார்ட்டன்ட் குடுத்து படிங்க. +1ல நெறைய பேர் அதிக முக்கியத்துவம் குடுக்கறதில்ல. அட்லீஸ்ட் +2லயாவது ஃபுல்லா ஓரளவு படிங்க. அதுவும் குறிப்பா நமக்கு கஷ்டமா இருக்கிற சப்ஜெக்ட் நெனைக்கிற அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில அதிக நேரத்த செலவிடுங்க. அதிக நேரத்த செலவிட்டு முழு கவனமா நீங்க படிச்சீங்கன்னா, உங்களால அத கிராக் பண்ண முடியும். சரிங்களா? 7.5% ரிசர்வேஷன்ல இருக்கிற இந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஓசி கேட்டகரி இருந்தா கூட ஒரு 450 நீங்க கிராஸ் பண்ற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா, ஈஸியா உங்களால அ கிராக் பண்ண முடியும் நீட் எக்ஸாம. இவங்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு அதுவும் குறிப்பா கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அந்த மாரி மாணவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 450 கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, எந்த கேட்டகரியா இருந்தா கூட உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த விஷயங்கள புரிஞ்சுகிட்டு நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். திரும்ப திரும்ப சொல்றேன். பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். இந்த விஷயங்கள மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டே வாங்க. நீட் எக்ஸாம்ல நீட் மாரி இருக்கிற எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமையும் நம்மளால ஈஸியா கிராக் பண்ண முடியும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.